ரம்யா இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கலையா நீ? இல்லப்பா. அவளுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல ஹோம்ஒர்க் செஞ்சாதான் ஹோம்ஒர்க் செஞ்ச மாதிரி இருக்கும். சீக்கிரம்டி, ரிக்ஷா வந்துட போகுது. ரிக்ஷா இங்கெல்லாம் வராதுமா. ஆமா இல்ல என்னங்க, அந்த ஆட்டோக்காரன் வந்துருவானா? வந்துருவான். மாசம் எவ்வளவு கொடுக்கணும் ரேட் எல்லாம் பேசுனீங்களா? ரம்யாவோட ஸ்கூல் எங்க இருக்குன்னு சொன்னேன், நம்ம வீட்டு அட்ரஸ் சொன்னேன், ஊர் கதையெல்லாம். ஐயோ, ரேட்டை பத்தி மட்டும் பேசவே இல்லையே ரமணி. போச்சு. அப்ப அந்த ஆட்டோக்காரன் இன்னைக்கு வரமாட்டான். நீங்க தான் ரம்யாவை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும். சரி. அப்பா, ரம்யா, அப்பாக்கெல்லாம் காசு தரக்கூடாது, ஆட்டோக்காரனுக்கு மட்டும் தான் தரணும். இன்னைக்கு பெட்டு பணம் 10 ரூபா. இன்னைக்கு டிஃபன் உப்புமா இல்லை. டிஃபன் இன்னைக்கு உப்புமா இல்லையா? இன்னைக்கு பொங்கல். பொங்கலா? ஏன் ரமணி இப்படி திடீர்னு மாத்திட்ட? உன்னோட உப்புமாவால தான் நமக்கு இந்த வீடே கிடைச்சது. நீ கஷ்டப்பட்டு பொங்கல்லாம் செய்வானா, உப்புமாவே செய், நான் சாப்பிட்றேன். கஷ்டமா? இப்பதான் எனக்கே தெரிஞ்சது, உப்புமா செய்யறதை விட பொங்கல் செய்யறது தான் ஈஸி. ஆமா, ராத்திரி சாதத்தை கொஞ்சம் அதிகமா வடிச்சு குழைய விட்டா போதும். காலையில அதை சூடு பண்ணி மிளகு சீரகம் போட்டு தாளிச்சு கொட்டினா பொங்கல் ரெடி. அப்போ இனிமே டெய்லி டிஃபன் பொங்கல் தானா? நீங்க தானே சொன்னீங்க உப்புமாவால இந்த வீடு கிடைச்சதுன்னு. பாத்துக்கிட்டே இருங்க, பொங்கலால இந்த ரோடையே வாங்கி காட்டுறேன். அப்பா, நாளைக்கும் டிஃபன் பொங்கல் தான். பெட்டு 10 ரூபா. சார், யார் சார் நீங்க? டைம் என்னாச்சு? மணி 1:30. வீட்டுக்கு ஒரு நேரமா அது? சார், இது ஏன் வீடு சார். இருக்கட்டும் சார், அதுக்காக வீட்டுக்கு ஒரு நேரங்காலம் இல்லை? வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ஒரு ப்ரைவசி வேண்டாம்? மணி சார், அவங்களும் என் வீடு தான் சார். இருக்கட்டும் சார், வச்சுக்கோங்க சார். சரி, இதெல்லாம் கேட்குறீங்களே, நீங்கள் யாரு? நான் யாரா? ஏரியா புதுசு, அதான் எனக்கு தெரியல. அடக்கம் அமரூரில் உயிக்கும், அடங்காம ஆரூரில் உயித்து விடும். புரியுதா? ஞாபகம் இருக்கட்டும். வர்றேன். ரமணி, என்ன பண்ற? மரம் வளர்க்குறேன். யார் ரமணி அவரு? யாரு? வெள்ளை ஓடுத்து நின்றுட்டு உள்ளே பார்த்துட்டு இருந்தாரு. யார் சார் நீங்கன்னு கேட்டதுக்கு திருக்குறள்லாம் சொல்லிட்டு போறாரு. ஐயோ, போயிட்டாரா அவரு? உனக்கு அவர் தெரியுமா? யார் அவரு? அவரு என் ஃபேனு. ஃபேனா? இந்த ஏரியால 4-5 பசங்க இருக்காங்க, எல்லாம் என் ஃபேன்ஸ். அடிக்கடி வந்து இங்க சுத்திட்டு போவாங்க. சுத்திட்டு போவாங்களா? அப்பப்போ வருவாங்க, வீட்டை சுத்தி ரவுண்ட் அடிப்பாங்க, நான் செய்யறதெல்லாம் ரசிப்பாங்க. நான் சில்லு நானதான் போயிடுவாங்க. உனக்கு எதுக்கு ரமணி ஃபேன்ஸ் எல்லாம்? ஒரு கலைஞனுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபேன்ஸ் இருந்தாதான் கலை வளரும். இங்க பாருங்க, அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ல தான் இந்த மரமே வளர்ந்துருக்கு. நல்லா இருக்கு ரமணி. எப்படி செஞ்ச? பழைய பேப்பர்லாம் எடுத்து தண்ணியில ஊற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சு செஞ்சேன். வெரி குட் ரமணி. இலையெல்லாம் போடலையா? இது கலை ரசிக்க ரசிக்க தான் வளரும். இன்னும் ஒரு 4-5 பசங்க வந்து சுத்துனாங்கன்னா இலையெல்லாம் தானா வளரும். அதுக்குள்ள ஆணி வேற அறந்துரும் ரமணி. மணி 1:30 ஆகுது, சாப்பிட்றீங்களா? இல்லை ரமணி, நான் மறுபடியும் ஆஃபீஸ் போகணும். பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் 1 ஹவர்ல வந்துருவேன், அப்புறம் சாப்பிட்றேன். இங்க வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? ஃபைலா? காலையில போகும்போது என் சேல்ஸ் ரிப்போர்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு திரும்ப வந்தேன். க்ளீன் பண்ணும்போது எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கியா? இருக்கு, இங்கதான் இருக்கு. இந்தாங்க.
நீ பண்ணு ரமணி, இதுல வச்சிருந்த பேப்பர்ஸ்லாம் எங்க? இதான் என் சேல்ஸ் ரிப்போர்ட்டா? மரம் பண்ணும்போது பேப்பர் பத்தாம போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்க சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து, இதான் உங்க சேல்ஸ் ரிப்போர்ட். ஓ, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கே ரமணி. இப்ப நான் பாஸ்க்கு என்ன பதில் சொல்லுவேன்? இந்த வீட்ல ஒரு என்கரேஜ்மெண்டே இல்ல, உங்களுக்கு ரசனையே இல்ல. இருந்த ஒரு ஃபேனையும் துரத்தி விட்டீங்க. இப்ப மரம் எப்படி வளரும்? அது வளரலாம் பரவாயில்ல, இப்ப நான் என்ன பண்றது? என் கலைக்கு தியாகம் பண்ணதான் நினைச்சுக்கீங்க. தியாகம் பண்றதுக்கு என் சேல்ஸ் ரிப்போர்ட் தான் கிடைச்சதா? நீங்க மட்டும் தான் தியாகம் பண்ணிருக்கீங்களா? இங்க வாங்க. ரம்யாவுடைய டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு அவ கூட தான் தியாகம் பண்ணியிருக்கா. 10 கிலோ பேப்பர் அரைக்கும் போது என் மிக்ஸி எரிஞ்சு போச்சு, நான் கூட தான் தியாகம் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன சொல்றீங்க? ரமணி, காஃபி கொடு. கேட்க மட்டும் தெரியுது, காப்பி கொடு, டிஃபன் கொடுன்னு. கொடுத்தா நாக்க சப்பு கொட்டி சாப்பிட தெரியுது. ஒரு நன்றி விசுவாசம் வேண்டாம்? என்ன ரமணி சொல்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னடா இங்க ஒருத்தி தனியா அல்லாடுறாளேன்ற நினைப்பு வேண்டாம்? காலையில சீக்கிரமா எழுந்தோமா, நேரத்தோட வேலைக்கு போனோமான்ற பொறுப்பு வேண்டாம்? என்ன ரமணி, ஒரு சாதாரண காஃபி தானே கேட்டேன். இப்படி ஒரு பொழப்ப பொழைக்கிறதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு இல்ல விஷம் குடிச்சிட்டு செத்து போகலாம். ரமணி, இப்ப நீங்க இத கத்துக்கறீங்க. பின்ன என்ன ரமணி, எல்லாரும் வீட்லயும் கேட்குற மாதிரி நானும் காஃபி தானே கேட்டேன். அதுக்கு போய் செத்து போக சொல்றிய என்ன? வாழ்க்கையை வெறுத்து போச்சு ரமணி. நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு சேல்ஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் செத்து போயிடுறேன். ஐயோ 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 ரமணி, காலங்காத்தால ஏன் என் உயிரை இப்படி வாங்குறீங்க? உங்களை போய் நான் அப்படிலாம் திட்டுவேனா? அந்த வேலைக்காரி கமலா தான் 2 நாளா வரல, அவளை திட்டிட்டு இருந்தேன். 7 வருஷமா அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். என்ன தனியா அல்லாட விட்டுட்டு செத்து போறேன்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது நன்றி விசுவாசம் இருக்கா? அது இல்ல ரமணி. பேசாதீங்க. 6 வயசு குழந்தைக்கு அப்பா, ஒரு அழகான பொண்ணுக்கு புருஷன் அப்படிங்கிற பொறுப்பு ஏதாவது இருக்கா? இதே பொறுப்பு நன்றி விசுவாசம் இல்லைன்னு தானே கமலாவை திட்டினேன். இப்போ அதையே சொல்லி என்னையும் திட்டுறியே. அது வேற நன்றி விசுவாசம், வேற பொறுப்பு. அவ இன்னைக்கு வரட்டும், அவளா நான் பாத்துடுறேன். அவளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கத்தியா? இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. ரமணி, கமலா பாவம் ரமணி. ஏற்கனவே ஒரு குடிகார புருஷனை கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவங்ககிட்ட வீட்டில் தான் இது எல்லாத்தாலையும் அடி வாங்குறான்னா இங்கேயும் இதையே எடுத்து வச்சா எப்படி ரமணி? இது வரைக்கும் ஏதாவது அடி வாங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இதைய வச்சுக்கிறேன். ஆனாலும் இது ரொம்ப அநியாயம் ரமணி. குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு தான் அவன் வேலைக்கே வரான்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளை மனசு பொம்பளையால தான் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீயும் ஒரு பொம்பளை தானே ரமணி? இல்ல, நீயே இப்படி பண்ணா நீ சொன்ன மாதிரியே அவ தூக்கு மாட்டிக்கிட்டு இல்ல விஷம் குடிச்சுதான் செத்து போவா. போட்டோம் போட்டோம். இப்படி ஒரு குடிகாரனோட வாழ்க்கை நடத்துறத விட செத்து போலாம், நிம்மதியா இருக்கும். அவ புருஷன் மட்டும் என் கண்ணில் பட்டான், நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்பேன். அப்பதான் என் மனசு ஆறும். சாமி சார். இப்ப நீங்க திடீர்னு சாமியை கூப்பிடுறீங்க? நான் இல்ல ரமணி, வெள்ளை யாரோ கூப்பிட்டாங்க. சாமி சரணம். சாமி சரணம். என்ன வேணும்? டொனேஷனா? அதான் சீசன் முடிஞ்சு போச்சே.
ரமணி ஒருவேளை மாச பூஜைக்கு போறாரோ என்னமோ. ஐயோ சும்மா இருங்க, நீங்களே எடுத்து கொடுப்பீங்க போல இருக்கேன். அம்மா டொனேஷன் எல்லாம் வேண்டாங்க. கமலாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். கமலாவா? இந்த வீட்டில் தான் வேலை செய்கிறதா சொன்னான். இருக்காளா? நீங்க யாரு? நான் அவள் புருஷங்க. ரமணி 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 வேணா 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 ரமணி வேணா, அந்த 4 கேள்வியை கேட்டுரு. ஐயா ராத்திரியானா குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய அடி அடி நடிக்கிறியே, இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பொண்டாட்டி சம்பாதியத்துல உட்காந்து சாப்பிடுற உனக்கெல்லாம் முகத்துல ஏன் மீச? ரமணி டாடி டாடி 2 தினம் தினம் குடிக்கிற நீ எல்லாம் எதுக்கு சபரிமலைக்கு போற? இது அந்த ஐயப்பனுக்கே அடுக்குமா? 3 இன்னும் ஒண்ணுதான் கேட்டு கேட்டு கேட்டு. எப்ப சபரிமலைக்கு போறீங்க? சார் சார் என்ன பண்றீங்க? இவங்க கேட்ட 4 கேள்விக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ரமணி நீ சொன்னது சரியா போச்சு. அந்த நிஜமாவே நாக்க பிடிங்கிறாரு. ஐயோ வேண்டாம், அந்த நாக்க விட்டுருங்க. எச்சி. ஏம்மா உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னை பார்த்து கேட்குற கேள்வியம்மா இது? ரமணி அவர் அழுறாரு. நான் இதெல்லாம் சும்மா தான் கேட்டேன். நோடாக்கி எப்படியோ சபரிமலை போறேன்னு அழ வச்சுட்டீங்க. பரவாயில்லம்மா, கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? உள்ள வாங்க, உட்காருங்க. இப்படி உட்காருங்க. ரமணி அவருக்கு காஃபி கொண்டா. இந்தாங்க. ரமணி ஐயோ உங்களுக்கு அப்புறமா போட்டு தரேன், அது ஆறி போச்சு. நீங்க சாப்பிடுங்க. அம்மா என்ன கேட்டீங்க? தினம் தினம் குடிச்சிட்டு வந்து நான் என் பொண்டாட்டியை அடிக்கிறான். அவதாம என்ன அடிக்கிறான். இங்க பாருங்க. என்னங்க இது இப்படி காயம்பட்டிருக்கு? இப்படிதான் டெய்லி என்ன அடிக்கிறான். நேத்து நான் மாசம் தவறாம சபரிமலை போறேம்மா. எனக்கு எங்குமா குடிக்கிறதுக்கு நேரம்? நான் தான் வருஷம் 365 நாள் விரதம் இருக்கேனே. ரமணி கமலா இவர் அடிச்சது தப்பே இல்லை. ஐயோ சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க. அம்மா பேங்க்ல 20 வருஷமா பியூனா வேலை பார்த்தேன். இப்போ தான் பிஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில் வந்தேன். 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அதையெல்லாம் சினிமாவில் கொண்டு போய் விட்டுட்டா. கமலா படம் எடுத்தாளா? படம் பார்த்தே அழிச்சிட்டா. இப்படிப்பட்ட என்ன பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டீங்களேம்மா, இது நியாயமா? ரமணி கண்டிப்பா இது நியாயம் இல்லை. இனி நான் உயிரோடு இருக்கிறதுல நியாயம் இல்லை. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க காப்பிக்கு நன்றி. நான் இப்போ நாக்க புடுங்கிட்டு சாகத்தான் போறேன். சார் வேண்டாம். ரமணி ஏதாவது செய். ஐயோ வேண்டாம், உங்க கால்ல வேணா விடுங்க. வேண்டாம். நான் வேணும்னே சொல்லல, உங்க வைஃப் கமலா தான் நீங்க பெரிய குடிகாரன்னா சொன்னா, அதனால தான் அப்படி கேட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, நான் வெறும் குடிகாரன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நந்தனத்தில் ஒரு வீட்டில் எனக்கு குஷ்டரோகம்னு சொல்லியிருக்கம்மா. மயிலாப்பூர்ல ஒரு வீட்டில் கையங்கால் வராம 10 வருஷமா பக்குவத்தில் படுத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காமா. ரமணி கமலா ரொம்ப மோசம். இதுக்கு மேல என்னென்னமோ சொல்லியிருக்காம்மா. இதுக்கு மேலையா? அபிராமபுரத்தில் ஒரு வீட்டில் 4 வருஷமா என் தேவசத்துக்கு பணம் வாங்கியிருக்காங்க. பெருமாளே. ரமணி அது எந்த வரட்டான் அவ. இன்னையோட அவளோட இந்த பழக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் கமலா ஒன்றும் பண்ணிடாதீங்கம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணாட்டு. நீங்க அழாதீங்க சார், அழாதீங்க. நீங்க வீக்கா இருக்கிறதுனால தான் உங்க ஒய்ஃப் உங்களை கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்டா சொன்னாரு. அவருக்கு
வீக் பாடி ஆனா மனசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். வரா வரா கமலா. ஷோ, முதல்ல அவ உள்ள வரட்டும். நீங்க போய் அந்த சோஃபா பின்னாடி ஒளிஞ்சுக்கீங்க. இல்லம்மா வேண்டாம். சரி சரி சரி. ஐயோ, நீங்க எங்க போறீங்க? நீ தான் ரம்மி ஒளிஞ்சுக்க சொன்ன. நம்ம என்ன இங்க திருட போலீஸா விளையாடுறோம்? நீங்க இங்கே இருங்க. நீங்க போய் ஒளிஞ்சுக்கீங்க. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ. பாடி கமலா. என்னடி இது கோலம்? உன் புருஷன் அடிச்சிட்டாரா? ஆமாம்மா, இந்த தடவை அடிச்ச அடியில என் ஒரு கண்ணே போயிடுச்சுமா. போட்டோம் போட்டோம். ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. பாவி பாவி. உன் புருஷன் சொன்னேன்டி. இப்ப எங்கடி அவரு? என்னை அடிச்சு போட்டுட்டு போதையில வீட்டுல படுத்து தூங்கின்னு இருக்குதுமா. மணி, அது எப்படி வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்க முடியும்? அதான் இங்கே ஐயோ, சும்மா இருங்க ஓட்ட வாய். நீ சொல்லுடி கமலா, உன் சோக கதையை சொல்லு. நான் என்னன்னுமா சொல்றது? எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா அம்மா, ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பெரிய கண்ணாஸ்பத்திரிக்கு போ. சாமியே சரணமயம். பத்தரை மணிக்கெல்லாம் டாக்டர் போயிட்டாரு. நான் போயிட்டேன். இல்ல சாமி, போதும் போதும், வெளியில வாங்க. ஏண்டி இப்படி ஒரு பக்திமான புருஷனா வச்சுக்கிட்டு குடிக்கிறாரு அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னியே, உனக்கே நல்லா இருக்கா? உன் புருஷன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு. இனிமேல் நீ என்னை ஏமாத்த முடியாது. கண்ணில் எதுக்கடி கட்டு எடுறியாத. அவரை ஏடி முறைக்கிற? என்கிட்ட பேசுடி. நான் உனக்கு கொடுத்த பணத்துக்குலாம் என்னடி கணக்கு? குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, அதனால கை போச்சு கால் போச்சு கண்ணு போச்சுன்னு எவ்வளவு பணம் வாங்கினேன்? விடுமா, எல்லா வேலைக்காரி புருஷனும் குடிக்காரனா இருப்பான்னு நீயே நினச்சிக்கிட்ட. சரியா ஆசைப்படுறியே நினச்சிட்டு போன்னு நானும் விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் ஏமாந்த நீ பண்ண கொடுத்த நான் என்னவோ பண்ணட்டும்? என்னங்க, இவ எங்கேயும் போகாம பாத்துக்குங்க. சரி ரமணி, சைக்கிள் செயின்ல வேணாம் ரமணி. சோடா பாட்டில் வேணாம், அடுத்த மண்டை உடஞ்சிரும். வேணாம் ரமணி. ரமணி, கத்தி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டேரக்டா ஜெயில் தான். வேணா பிஸ்கட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ. யோ சாமி, நீ வீட்டுக்கு வாயா, உரிச்சு தொங்க விடுற. ரமணி 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 ரிலாக்ஸ் 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 ரமணி ரிலாக்ஸ். இந்த மாதிரி பொம்பளைங்களால தான் எல்லா பொம்பளைங்க பேரும் கெட்டு போகுது. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவ என்ன பண்ணிடுவான்னு பாத்துடுறேன். நீங்க பாருங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த துணிகாய போடுற கயிறு இருந்த ஒரு மலம் கொடுங்க. எதுக்கு? வீட்டுக்கு வா, தோலை உடுத்து தொங்க விடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எப்படி தொங்குறது முடிவாயிருச்சு. அங்கே என் வீடு ரொம்ப சின்னதுங்க, இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. காத்தோட்டமா ஒரு ஓரமா தொங்கிட்டு போறேன். கயிறு கிடைக்குமா?